Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Lima tasiful Waalaikumsalam. alsinatukumul kazibah hadza halalun wa பள்ளிவாசல் வரும்போது ஒரு ரமதானே வரணும்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு பார்த்தீங்களா? அபூபக்கர் கிட்ட கேட்டேன், அவனுக்கு தெரியாது சொன்னவங்க என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாதுடா. ரமதான வர வைப்பதும் அந்த வீட்டில் அலங்காரம் பண்ணுவேன், அதுவாடா? அதுவெல்லாம் இருக்காதுடா. சரி இருடா, நான் அஷ்ரஃப் கிட்ட கேட்போம். அஷ்ரஃப், ரமதானை வரவேற்பதுன்னு விநாயகர் பள்ளியில் போட்டிருந்தாங்களா? அது உனக்கு அப்படின்னா என்ன தெரியுமாடா? எனக்கு தெரியாது, ஹஸ்ரத் கிட்ட கேட்டு பாரு. அட்டன்ஸ் முடிஞ்சிச்சுமா, செலவா சொல்லிட்டு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு பாரு. உங்க எல்லாருக்கும் ஒரே சந்தேகமா? சரி, முதல்ல உட்காருங்க. என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு? ரம்ஜானே வரவேற்போம்னா என்ன? யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க. ரம்ஜானே வரவேற்போம்னா என்னது ஹஸ்ரத்? ரமதானை வரவேற்போம்னா என்னன்னு தெரியலையா? பள்ளிவாசல் வரப்போது பெரிய போர்டு பார்த்தேன் ஹஸ்ரத், தெரியல ஹஸ்ரத். சரி, ரமதானை வரவேற்பதுன்னா என்னன்னு சொல்லி சொல்லணுமா? சரி சொல்றது. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ரமதானை வரவேற்கணும் இல்லையா? என்னது? ரமதானை வரவேற்கணும். ரமதானை வரவேற்கிறது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ரமதானுக்குன்னு அர்த்தம் என்ன? இந்த மந்த்துக்கு ரமதான் நல்லா பேர் வச்சிருக்கா இல்லையா? அதுக்கு மீனிங் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ரமதான் என்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா யாருக்காச்சும்? இல்லை. ரமதான் என்ற வார்த்தைக்கு மேலே மீனிங் என்ன? எரித்து சாம்பல் ஆக்குதல்னு அர்த்தம். கருக்குதல், எரித்து சாம்பல் ஆக்குதல்னு அர்த்தம். என்னத்தை எரித்து சாம்பல் ஆக்கும் அப்படின்னா நம்மளுடைய கெட்ட குணங்களை, பாவங்களை, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இந்த மாதம் என்ன பண்ணும், நம்ம கிட்ட இருந்து எடுத்து நம்மளுடைய கெட்ட குணங்கள், நம்மளுடைய பாவங்கள்லாம் கரித்து சாம்பலாக்கி நம்மளுக்கு பல நன்மைகள் காரியங்களில் ஈடுபட செய்யறதுக்கு உதவியாக இருக்கனால அல்லாதுக்கு பேர் வச்சு என்னென்ன பேர் வச்சிருக்கிறான்? ரமதான். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ரமதானை வரவேற்று. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது ரமதான் வரவேற்கிறது என்னன்னு தெரியுமா? சரி, நீ என்ன நினைக்கிறீங்க? ரமதானை வரவேற்கிறதா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி ரமதானை வரவேற்பது என்பது பூமாலையை போட்டு வரவேற்கிறதோ, வீட்டை அலங்காரம் பண்ணி வைக்கிறதோ, சுத்தம் பண்ணி வைக்கிறதோ, புது ட்ரெஸ்ஸு வாங்குறதோ, புது ட்ரெஸ்ஸு வாங்கி மாட்டுறதோ, வீட்டை அப்படியே அலங்காரம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வைக்கிறதோ, இதுதான் கிடையாது. ரமதானை வரவேற்கிறது கிடையாது. ரமதானை ஆரம்பிச்சிச்சு, வாங்க பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிடலாம். ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ தான் ரேட்டு ரொம்ப கம்மியான இருக்கும். 2 டிஷர்ட்டு 1000 ரூபாய், 3 டிஷர்ட்டு 500 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. இப்போ தான் சம்மர் சேல்ஸில் இருக்குது, போய் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போவே சொல்லிட்டு மார்க்கெட்டில் போய் நிற்கிறது பேர் என்னது? ரமதானை வரவேற்கிறது கிடையாது. உண்மையான ரமதானை வரவேற்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ரமதான் ஆரம்பிக்க போகுது. இப்போ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது. நம்ம மனசுக்குள்ள எவ்வளவோ என்னமோ தாட்லாம் இருக்கும். எனக்கு அது வாங்க வேண்டியது இருக்குது, இது செய்ய வேண்டியது இருக்குது, அப்படி இப்படி எவ்வளவோ விஷயங்கள்ல மனசுக்குள்ளே நிறையா விஷயங்களை யோசிச்சு வச்சுருப்போம். அந்த ஆசை, இந்த ஆசை, ஏகப்பட்ட விஷயங்களை கவனம் சதறி கலக்கும் நம்மளுக்கு இல்லையா? அதையெல்லாம் விட்டு அதையெல்லாம் மனசை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அல்லாஹ்வோட மனசில் ஃபோக்கஸ்டாக ஆக்கி வைக்கிறதுக்கு பேர் என்ன? அல்லாஹ் ரமதானை வரவேற்கிறது. இந்த மந்த்தில் இப்போ ரமதான் வரப்போகுது. இந்த ரமதானில் நான் இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ குர்ஆன் ஓதுவேன். இந்த ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு குர்ஆன் வந்து நான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்ச இந்த ஹேபிட் எனக்கு இருந்துச்சு, இந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சு. இந்த கெட்ட பழக்கத்தை இந்த ரமதான்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், சுத்தமாக என்ன பண்ணிடுவேன், ஒரடியாக ஸ்டாப் பண்ணிடுவேன். புது ஒரு நல்ல பழக்கத்தை என்ன பண்ணுறது, ஒரு நல்ல பழக்கத்தை இந்த மாதம் என்ன பண்ணுவேன் நான்? ஆமாம், பழகிப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட்டை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு மொத்தமாக 40 நாள் தான்.
மொத்தமாகவே மேக்ஸிமம் 30 days ஆர் 40 days தான். அந்த 30 day 40 daysல நீ ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சுட்டு வர அப்படின்னாலே அது உனக்கு வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப் ஆகிடும். எப்பவும் போல செய்கிற ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இதுதான் உண்மையான இந்த சைக்காலஜிக்கல் இது. அப்போ இந்த ரமதானில் நம்ம இந்த கெட்ட பழக்கங்களை விட்டு நீங்கிட்டு நல்ல பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் டெய்லி ஒரு ரொட்டீன் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கணும், பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சில நாவும் அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே கண்டினியூ ஆரம்பிக்கும். நல்லா ஒரு பழக்கமாக நம்ம வாழ்க்கையிலே அப்படியே இருந்துடும். இல்லை நான் ரமதான்லேயே அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய நோன்புக்கு ஒரு பரிகாரமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு நோன்பை வைத்து அப்படியே யார் நோன்பு வச்சுட்டு நோன்பு வச்சுட்டு எந்த ஒரு நல்ல காரியம் செய்யாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்கானோ அவருக்கும் அவர் வச்ச நோன்புக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். இன்னொரு விதத்தில் நம்ம நோன்புன்றதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அஸ்ஸௌமு ஜுன்னத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னது அஸ்ஸௌமு ஜுன்னத்துன். நோன்பு என்பது ஒரு கேடயம் என்ன தெரியுமா, ஷீல்டு. என்னது ஷீல்டு. நோன்புன்றது ஒரு ஷீல்டுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. ஷீல்டுனா இது ஷீல்டு போர்க்காலத்தில் எதுக்குமா யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் தாக்குதல் கிட்ட இருந்து என்ன பண்ணுது பாதுகாத்துக்காக வேண்டியதான் ஷீல்டு. அப்போ இந்த நோன்புன்றது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொல்கிறாங்க, ஷீல்டு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது நோன்புன்றது நம்மளுக்கு நம்ம எதிர்கொண்டு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள், கெட்ட செயல்கள் எல்லா பல முசீபத்துகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக என்ன இருக்கு நோன்பு என்பது இருக்கு. எனவே நான் என்ன சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், ஸௌமு ஜுன்னத்துன். நோன்பு என்பது ஒரு கேடயம் அப்படின்னு சொல்லி. ரமதான்ன்றது வெறும் மாதம் கிடையாதுமா. ரமதான்ன்றது அது ஒரு மந்த்து கிடையாது. அது ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக வேண்டிய அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். சொல்லி கொடுத்த மாதிரி அதன்படி ரமதான்ல கரெக்டாக இருப்பீங்களா? எதன்படி கேட்டோமோ எதெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய செயல்களிலும் கொண்டு வருவாங்க. آخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. عبيدك من شتات في شتات أتاك وأنت تخبر